அழைப்பை ஏற்று இந்த பூஜைக்கு வந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். என்னோட ஃபஸ்ட்டு படம் வீராபுரம் 220 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அடுத்தது என்னோட செகண்ட் படம் ஓலம். இது ஒரு ஹாரர் சப்ஜெக்ட் ஒரு மூவி. இதில் வந்து ரவி சார் ஒரு வில்ல கேரக்டர் பண்ணுறாரு. இன்னும் நிறைய கேரக்டர் இருக்குது, பட் ஆனால் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் லுக்கில் நான் எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் ஆகும். இப்போ இந்த பூஜைக்கு வந்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி நன்றி நன்றி. கதையை சொல்லக்கூடாது, அதனால நான் அப்படியே டேரக்டர் செந்தில்குமார் சார் வந்து சார் கதை சொல்லுங்க, கதை தாங்க தீர்மானிக்க சின்ன பண்ணிக்கிட்டு அந்த கதையை கேட்டேன். அவருக்கு 2021 இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. 3 years உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸ்கிரிப்டை கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பாக பெரிய நம்பிக்கை. ஒரு ஹாரர் ஜானரில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான கதை. ஒரு எபிசோட்லாம் சொன்னார் தினந்தோறும் அந்த இடம் எனக்கு நிறைய ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. உடனே அந்த நன்மைகள் நான் என்ன பண்ணேன் கேட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. யார் ஹீரோ சார் சில விஷயங்கள்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண நீங்கள் வந்து ஒரு நண்பனாக இருக்கிறதுனால நீங்கள் மட்டும் எனக்கு பூஜைக்குப்பாங்க அப்படின்னாரு. நான் ஃப்ரீயாக இருந்தேன், அதனால் வந்தேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற எடிட்டர் செஞ்சி மாதவன் சார் இருக்கட்டும், கவாஸ்கரா இருக்கட்டும், அப்புறம் டிஓபி கௌதம் சார் எல்லாமே ஒரு புது டீம். அந்த புது டீமில் வந்து இன்னைக்கு பார்க்கறதுக்கு வந்து இப்போ குடும்பத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படம் கூட இப்போ தான் சிம்பிளாக எளிமையாக ஆரம்பிக்கப்பட்ட படம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அது வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்று எளியவர்களும் சினிமாவில் ஜெயிக்கலாம், சின்ன பட்ஜெட்லையும் ஜெயிக்கலாம்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க நேரம் இது. அந்த மாதிரி இந்த படம் ஓலம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாரர் ஃபிலிமில் ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக வச்சு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படம் வெற்றி பெற எல்லாம் இல்லை இறைவனை வேண்டுது. இந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அத்தனை கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் கூட்டு தயாரிப்புகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அருமை நண்பர் செந்தில்குமார் அவர்கள் இன்றைக்கு அவங்க 2வது படைப்பான ஓலம் திரைப்படத்தில் பூஜையை மிக சிறப்பாக இங்கே நடத்தியிருக்கிறார். இது ஒரு த்ரில்லர் ஜேனர். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு மதம் என்பது போல் அவர் ஃபர்ஸ்ட் லுக்கில் எல்லாரையும் காட்டினாலும் நண்பரியாக காட்டிட்டாரு. அது ஒரு ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க சரியாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செந்தில்குமார் வந்து ஒரு அருமையான தயாரிப்பாளர். ஏன்னா நாங்கள் பண்ண படத்தில் கூட இருந்து சில நேரங்களில் தயாரிப்பு இதெல்லாம் பார்த்தாரு. எல்லா விஷயங்களையும் எல்லா நுட்பங்களையும் நன்கு தெரிந்தவர். அதனால் நிச்சயமாக இந்த படம் அவருடைய வெற்றி படிக்கட்டில் ஒரு மணிமுகமாக இருக்கும் என்பதை கூறி வாய்ப்பு நன்றி. வணக்கம். ரொம்ப சவுண்டாக பேசுவோம், எல்லாம் கேட்கும். நம்ம டேரக்டர் செந்தில்குமார் ஓலம் படம் 6 மாதத்துக்கு முன்னே என்கிட்ட கதையை சொன்னாங்க. 6 மாதம் என்னோடய ஆஃபீஸில் டெய்லி என்னை பார்க்க வந்துகிட்டே இருப்பார். வெயிட் பண்ண செந்தில் சொல்லுவேன். இல்லை தலைவரே சீக்கிரம் பண்ணி ஆகணும், ரொம்ப பிரேக் ஆகிடுச்சும்பார். கொடுக்க செந்தில் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. டக்குன்னு ஒரு வாரத்தில் வந்தார். வந்தவுடனே தலைவரை பிரசாத பூஜை அப்படின்ட்டு. என்னங்கண்ணா எல்லாம் ரெடியாச்சு, வாங்க நீங்கள் வந்து குத்தலை ஏற்றி வேலையை முடிச்சு விட்ருங்க அப்படின்னு. சரி உடனே கேமரா கூட சொல்லிட்டேன், இப்போ ஷூட்டிங் என்னென்ன தேவையோ எல்லாம் கொடுங்க அப்படின்னு. உடனே நீங்கள் சொன்னால் போதும் அப்படின்னாரு. பூஜை போட்டார். என்னன்னா இதுதான் நம்பிக்கை. எல்லோரும் நம்ம சார்லாம் இப்படி வந்தார், இல்லாமல் சார்லாம் இப்படி இருந்தால் எல்லாருமே ஜெயிக்கணும் சினிமா வர தவிர யாருமே தோக்குன்னு வரமாட்டோம். அப்போ யாராவது ஒரு ஆள் ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க பின்னாடி நம்ம வந்து கூட சப்போர்ட் பண்ணணும். அப்போ சொன்னார், சரி பண்ணார் காலைல பூஜை நீங்கள் வந்தேன். நான் லேட்டாக தான் வந்தேன். என்ன காரணம், இவருக்கு ஒரு பணம் இருக்குது, பணம் இல்லை, சப்போர்ட்டுக்கெல்லாம் அப்புறம் பூஜை போட்டு என்ன இருக்குதுல பிரசாத்தில் இவரை தான் நம்ம காப்பாற்றி கொண்டு வர மேலே. ஏன்னா என்னோட கேரக்டர் அதுதான். எதாவது நீ பார்த்துக்கோ அப்படிமா. என்ன காரணம், எல்லாரும் சும்மா வந்தவங்க தான் சினிமாவுக்கு எவ்வளோ இருந்தாலும் தெரியாது. எவ்வளோ பேர் ஆளுமே யாரும் வந்து ஊர்லேருந்து எல்லாத்தையும் எல்லாம் மஞ்சள் போய் தூக்கிட்டு எல்லாருமே எப்படி சொல்றது பாதி காசு எல்லாம் ஃப்ரெண்டை வாங்கிட்டு சினிமாவுக்கு வந்தாங்க. அதேமாரி இதே செங்கல்பட்டில் பிறந்து வளர்ந்து சொந்தமாக ஒரு படத்தை எடுத்துகிட்டு இப்போ 2வது படத்தை வந்து எடுக்கிறாரு பாருங்க. இதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். என்ன காரணம், எப்படி ஜெயிச்சிருன்னு சொல்லி நிற்கிறா பாருங்க. எப்படி ஜெயிப்போம் அவன். ஏன்னா வீராபுரம் படத்தை ஜெயிச்சுட்டு திருப்பி 6 மாதம் வெயிட் பண்ணி திருப்பி இன்றைக்கி வந்து பூஜை போகிற சொல்லி போட்டால் பாரு. இதேமாரி ஒவ்வொரு செந்தில்குமாரும் ஒவ்வொரு சினிமாவில் அத்தனை பேருமே முயற்சி பண்ணால் எங்களோட சங்கம் என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுவோம், இறங்கி வேலை செய்வோம். நன்றி, வணக்கம்.
இவர் ஒரு இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு. வந்து இருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வந்திருக்கிற 2 நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வந்து செந்தில்குமார் வந்து எனக்கு வந்து ஒரு 2 இயர்ஸாக பழக்கம் தான் எனக்கு. ஆனால் எனக்கு வந்து என்னை மதித்து நீங்கள் வாங்க படப்பூஜையில் வந்து கலந்துக்குங்க சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தாரு. அது பெரிய சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் படத்தை வந்து சொன்னார், டைட்டில் சொன்னார், கதையெல்லாம் வந்து சொல்லல, நானும் கேட்கல. ஆனால் செந்தில்குமார் வந்து வீராபுரம் 2020 எடுத்து 2020 ரிலீஸ் பண்ணார். திரும்பவும் இதை வந்து நல்லா ஜெயிச்சு நல்ல ஒரு இடத்த வந்து பிடிப்பாருன்ற ஒரு நம்பிக்கையோட நான் நெய்வேலிலேருந்து கிளம்பி வந்திருக்கேங்க. அதனால் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து செந்தில்குமார் சொல்கிறேன். அனைவரும் நன்றி. வரணும் வணக்கம், என் பேர் விவேக் சென்ராசு. செந்தில்குமார் 5 வருஷத்துக்கு முன்னாடி வீராபுரம் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம். பட் என்னென்னா இந்த 5 வருஷத்தில் இந்த ட்ரெண்டுக்கு என்ன பண்ணனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டு நம்ம அரவிந்த் சார்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. கிரைமுக்கு சார் விட்டால் வேறு யாரும் புதுசாக சொல்லணுங்கிறது இல்லை. அவரை வீட்டு பிடித்த டைரக்டருக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறையா விஷயங்கள் எல்லா பூஜைக்கும் போவார், எல்லாம் பார்ப்பார், என்ன நடக்குது என்னங்கிறது. எனக்கு சமீபத்தில் தான் பழக்கம். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் என்ன அவர் பார்த்து பேசினார். ஆனால் இந்த மாதிரி படம் ஆரம்பிக்க போகிறாங்க, நீங்கள் பூஜை கண்டிப்பாக வரணும். நான் கண்டிப்பாக வருவாங்க. உங்கள் பூஜைக்கு வராமல் யார் வர வச்சுருக்கோம். பட் நல்ல ஸ்கிரிப்ட். ஹீரோ யாருன்னா ஒரு 3 ஹீரோ செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு. 3மே பீக்கில் இருக்கிற ஹீரோ தான். அவர் யார் டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி இன்னும் அடுத்த இதில் வந்து யாருக்கு ஹீரோ அப்படிங்கிறத வச்சு ஃபுல்லாக அவர் ப்ளே பண்ணுவார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சௌமா கௌதம். படத்தில் நான் சினிமாட்டோகிராஃபராக இருக்கேன். ஸோ சாரு ஸ்கிரிப்ட் சொன்னப்பே வேறதாக தான் இருந்துச்சு. ரொம்ப நல்ல ஒரு டெக்னிக்கல் ஸ்கோப்புள்ள ஒரு ஸோ படம் நிச்சயமாக நல்லா வருவார். ஆசீர்வாதம் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தோஸ்கர் அவினாஷ், ஓலம் படத்தோட மியூசிக் டைரக்டர். ஆக்சுவலாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து நிறைய ஒரு ஹாரர் சப்ஜெக்ட் வந்திருந்தாலுமே ஒரு கலவையாக தான் வரும். காமெடி இந்த மாதிரி பாலிவுட் ஸ்டைலில் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. லாஸ்ட் இயர் டிமாண்டி காலனி வந்து அது ஒரு நல்ல ஒரு ஹிட் அடிச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை வந்து ஓலம் படம் வந்து ஃபில் பண்ணுங்கிறது நம்புகிறேன். உங்கள் சப்போர்ட்டோட நம்ம சீக்கிரமாக தெரியும். கண்டிப்பாக இந்த மியூசிக் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ண காரணம்னா பையன் போட்டு ரொம்ப சின்ன பையனாக இருக்காரு. அந்த அனிருத்து மாரி ஒரு நல்ல ஒரு படத்தை ஓட வைக்கணும். வணக்கம். உங்களோட திறமையாக நீங்கள் பண்ணி ஆகணும். ஓலம் படத்தோட ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா பேசுகிறாங்க. ஆல்ரெடி லாஸ்ட்டாக பண்ண படம் வந்து பகாசூரன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமானிய ராமராஜன் சார். வருஷத்தில் செலக்டிவாக படம் பண்ணுறேன். ஒரு 10 படம் தான் பண்ணுறேன் வருஷத்தில். அது ஃபஸ்ட்டு படம் இந்த வருஷத்தில். இதுதான் ஓலம் தான் ஃபஸ்ட்டு. இந்த படம் வந்து நான் கதை ஃபுல்லாக கதை கேட்டேன். நான் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபைட்டை இதில் பண்ண போகிறேன். இதுவரையும் யாரும் பண்ணியிருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு லைவான ஃபைட்டு இதில் இருக்குது. ஆக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்ஷனாக இருக்குது படம். இந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடைய எல்லாம் வேண்டிய அந்த படத்தோட எடிட்டர் நான். கதை வந்து இந்த இப்போ உள்ள ட்ரெண்டிங் எப்படியோ அந்த ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி நல்லா கதை சார் கொண்டு வந்திருக்காங்க. அதை கேட்டேன். அதனால் இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் படம் எடிட்டர் இல்லாமல் பெரிய டிசைனரு என்னுடைய ஆர்கே சினிமாவுக்கு ஃபுல் டிசைன் சப்போர்ட் பண்ண சிவா என்கிட்ட எடிட்டர். நல்ல பையன், யூஸ் பண்ணிங்க. அருமையான பையன், திறமையான பையன். எனக்கு எப்படி நான்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் செலக்ட் பண்ண மாட்டேன். சூப்பர் டிசைனரு, நம்பர் 1 எடிட்டரு. வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் வீராபுரம் படத்தோட வில்லன். அவர் சார் செகண்ட் படம் பண்ண போகிறேன்னு சொன்னோடனே பயங்கர ஒரு ஆர்வத்தோடு இருக்கும். எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அவர் ஃபஸ்ட்டு படமே மாஸ் பண்ணார். செகண்ட் படம் எதிர்பார்க்கவே வேணாம். ஃபஸ்ட்டு படமே மணலை பற்றின பிரச்சனையை ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதை கொண்டு வர வேண்டியல அப்படின்னு சொல்லி பண்ணார். அதே மாதிரி ஓலத்தில் வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கும், அங்கெல்லாம் பண்ணுறாங்க. எங்களுக்கெல்லாம் பயங்கர சப்போர்ட்டாக இருக்குது. எல்லோரும் வந்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம்.
விஜயதேவா. நான் திருச்சி பையன். சிறகடிக்க ஆசைன்னு விஜயதேவா ஒரு ப்ராஜெக்டில் வெற்றிகரமாக நடிச்சிருக்கேன். செந்தில்குமார் சார் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேள்விப்பட்டு நான் இங்கே அனுப்பியிருக்கேன். ஸோ என்ன கதை அப்படின்றது கூட எனக்கு முழுசாக தெரியாது. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே வாழ்க்கையில் நம்ம பண்ணணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து நம்ம சரியாக பண்ணுறோன்றது அப்பப்போ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். தனியாக எந்த ஒரு ஆளாலையுமே ஜெயிக்க முடியாது. ஸோ ஒருத்தர் ஒரு விஷயத்த பண்ணும்போது நான் நீங்கள் இப்படி பண்ணு அப்படி பண்ணு அதை கரெக்ட் பண்ணு அதை இவ்வளோ சரி பண்ணி இதை ஏற்றுக்கூடன்னு சொல்லிட்டு இத்தனை பேர் இருக்காங்கன்ற நம்பிக்கையோட இந்த படம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகும். நிச்சயமாக அதை ஜெயிக்கணும்னு எனக்கு வணக்கம் எல்லாருக்கும். காஸ்டியூம் டிசைனர் இஸ்மாலா அண்ட் என்னோட ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் மூலம் டைரக்டர் செந்தில்குமார் சார். எனக்கு ஒரு 7 இயர்ஸ் அவர் ரொம்ப நல்லா தெரியும். அண்ட் நான் இவ்வளோ டெடிக்கேட்டடாக இவ்வளோ ஸ்டபர்னாக என்னை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஹார்ட் ஒர்க்கரை நான் வந்து லைவாக பார்த்துருக்கேன். ஸோ எப்போவுமே நான் கதை கேட்டுட்டதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட் எதுவும் ஓகே பண்ணுவேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து அவர் மேலே இருக்கிற பெரிய நம்பிக்கையில் வந்துட்டு நான் கதை கூட கேட்கல எதுவும் கேட்கலனாலும் ஐ ஜஸ்ட் கமிட்டட் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் அது ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஐ ப்ரௌட்லி சேஸ் இந்த பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி இவ்வளோ ஆண்கள் இருக்கிறதுல ஐம் ஸோ ப்ரவுட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வெரி மச். அவ்வளோதானே. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிவா. நான் வீராபுரம் 220 படத்தில் வந்து போலீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் அந்த ஸ்கிரிப்டை வந்து ஆக்சுவலி என்னென்னா நம்ம ஊருக்கார் தான் அவர். நானும் அவரும் சேம் ஃப்ரெண்டு, ரொம்ப நட்பு அந்த மாதிரி இருந்தோம். பட்டு அந்த ஒரு உண்மை கதையை எடுத்து, ஏன்னா நம்ம சாரோட ஊர் பேர் வந்து வீராபுரம். அந்த ஊருக்கு இன்றைக்கி பெருமை சேர்த்துருக்காருன்னா நிச்சயமாக பெரிய விஷயம். அதுவும் என்னென்னா உண்மை சம்பவம். இந்த மணல் திருட்டு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மணலோட எத்தனை வகை மணல் இருக்குது அது வரைக்குமே போல்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சமூக ரீதியாக அந்த படம் எடுத்து, எனக்கு நிறைய படம் எடுத்து நிறைய படம் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ண முடியாமல் எவ்வளோ பெரிய 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 விஷயம்லாம் பேக்ரவுண்ட் நடக்குது. பட் இந்த கஷ்டத்தில் தாண்டி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆமாம் அது பர்டிகுலரி அதை அண்டர்லைன் பண்ணணும். கொரோனா காலத்தில் வந்து அது ஒரு தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க. செங்கல்பட்டே 2 தேட்டர் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். சொந்த மண்ணில் சொந்த படம் எடுத்து அதே மண்ணில் படத்தை ரிலீஸ் பண்ணி ரொம்ப பெருமையாக இருந்தது. அந்த ஊருக்கு செங்கல்பட்டுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அதே சமயத்தில் இன்றைக்கி செகண்ட் படம் என்னோடய நண்பர் டைரக்டர் பண்ணுறாரு. பட் அதுலேயும் நான் இருக்க ரொம்ப சந்தோஷம். அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அனைத்து செலிபிரிட்டி அண்டு முக்கியமாக மீடியாக்கள் ஒரு சின்ன விஷயத்தை வந்து ரொம்ப நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மீடியாக்கள் தான். ஆக்சுவலி மீடியாக்கள் இல்லைன்னா இந்த அளவுக்கு இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. வருகை தந்திருக்கும் மீடியாக்கள் அனைவருக்கும் எங்கள் டீம் மற்றும் எங்களுடைய விஐபி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். தேங்க்யூ. ஓகே 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 ஓகே.
எவ்வளோ நினைத்திருக்கு 2 மீட்டர் விளக்கை ஏற்றிட்டு அப்புறம் இந்த சைடு மறைக்காம அந்த சைடு மறைக்காம செடியை மட்டும் கதிரே பின்னாடி கதிரே வந்துருமா அப்புறம் சொல்றாங்கல்ல வந்துடும் எல்லாம் ஓய்டு கிடைக்கும் சுத்த பின்னா ஒன்றும் கிடைக்காது ஆனால் கொஞ்சம் வாங்க நான் வரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்து நல்லா பின்னால் வந்துருங்க கொஞ்சம்
ஐயா சொல்லுங்க சார் போட அடிங்கண்ணா இந்த மாலை ஓலம் வடபூஜை ஷாட் நம்பர் 1 டெக் நம்பர் 1. கிளாப் போட்டு வாங்கினா ஒருத்தர் மாலை போட்டுருங்க மொத்தமாக இங்க பாருங்க இங்க பாருங்க கேமரா பார்த்து போடுங்க தலைவர் யாக்குரு எல்லாரும் இங்க பாருங்க சரி பாருங்க சார் இதே பூஜையில் இதே வெற்றியில் நம்ம சந்திக்கணும். ஓகே போடுங்க மாலை ஓகே சார் அடுத்து சரி பாருங்க சார் பிரகாஷ் ஆலை ஆனந்த்